இன்னைக்கு ஃப்ரண்ட் பேஜ்லையுமே பிரைம் மினிஸ்டர் மோடியோட ஸ்பீச் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச்சில் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் பற்றி பேசியிருக்காங்க, ரிசர்வேஷன் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ பிரைம் மினிஸ்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சோஷியல் ஜஸ்டிஸ்னா என்ன, ரிசர்வேஷனா என்ன, அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பீச்சை பற்றி நம்ம ஒரு பேசிக் ஐடியா தெரிஞ்சுக்கணும். ஸ்பீச்சில் நிறைய வகை இருக்குது. அதில் நம்ம பிரைம் மினிஸ்டர் பேசுகிற ஸ்பீச் வந்து ரெட்டாரிக் ஸ்பீச்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து பேச போகிறேன், என்னோட ஸ்பீச் வந்து ரெட்டாரிக்காக இருக்குன்னு அர்த்தம்னா, நான் வந்து மக்கள் முன்னாடி பேசுகிற மெயின் பர்பஸ் எனக்கு பிடிச்ச விஷயங்களை பேசுறது, இல்லை எனக்கு தோன்ற விஷயங்களை பேசுறதை விட எதிரில் இருக்கிற மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், எதிரில் இருக்கிற மக்களை வந்து பெர்சுவேட் பண்ணுறதுக்கு எப்படி பேசணும் அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. அவங்களுக்கு தெரியும். நீ பேச போகிறேன்னா அந்த ஆடியன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னா ஒரு 3 வகையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், மக்கள் வந்து உன்னோட கேரக்டர் பார்ப்பாங்க. அதாவது உன்னோட கேரக்டர் வந்து கிரெடிபிலிட்டியாக இருக்கா, நம்பகத்தன்மைன்னு சொல்லுவாங்களே. அதாவது உன்னை பார்த்த உடனே ஒரு நம்பிக்கை வரும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மோடி வந்து தமிழ்நாடு வராருன்னா தமிழ்நாடு மக்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் பண்ணுவார்ல, அந்த பட்டு சட்டை வேஷ்டி போடுவாங்களே, அது என்ன பண்ணும், அவரோட கேரக்டருக்கு ஒரு கிரெடிபிலிட்டி தருதுல. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆடியன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு நீ உன்னோட கேரக்டர் தான் செக் பண்ணுவாங்க. அப்போ அதை சரி பண்ணிக்கணும். அதுக்கு பேர் வந்து எத்தோஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து தோனியோட ஃப்ரெண்டை வச்சுக்கலாம். எனக்கு தோனி ஃப்ரெண்டாக இருக்காங்க, முக்கியமான செலிபிரிட்டிஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்கன்னா அவங்க சார்பாக நான் பேசும்போது என்னை பார்க்கும்போது உங்களுக்கு அவங்க பேசலாம் ஞாபகம் வரும். அப்போ என் மேலே ஒரு கிரெடிபிலிட்டி வரும். ஸோ கிரெடிபிலிட்டி கேரக்டர் பேஸ் பண்ணி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உருவாக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, உங்களோட ஸ்பீச்சில் வந்து நாலேஜ் இருக்கோ இல்லையோ, எமோஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அந்த எமோஷன்ஸ் ஹாப்பியாக இருக்கலாம், இல்லை வந்து பயமுத்துறதா இருக்கலாம், இல்லை வந்து சுகமாக இருக்கலாம். எமோஷன்ஸை நீ பயன்படுத்தி பேசும்போது எதில் இருக்கிற ஆடியன்ஸ் ஆகுவாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. இதுக்கு பேர் வந்து பேத்தோஸ். ஸோ சில பேச்சாளர்கள் வந்து இதை பயன்படுத்துவாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. மூணாவது ஒன்று இருக்குது, லோகோஸ். அதாவது எதில் இருக்கிற மக்கள்கிட்ட அவன் பேசும்போது லாஜிக்கலாக பேசுவான். லாஜிக்கல் ரீசனிங், ஃபேக்ட்ஸு, டேட்டாஸு, அதை பேஸ் பண்ணி பேசுவான். அந்த டேட்டாஸ் வந்து லாஜிக்கலாகவும் ரீசனபிளாக இருந்துச்சுன்னா அந்த மக்கள் என்ன பண்ணுவான், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். சில பேச்சாளர்கள் வந்து இதை பயன்படுத்துவாங்க. இந்த 3ல் ஏதாவது ஒன்று பயன்படுத்தினாலும் ஆடியன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 3ல் வந்து தேர்ட் தான் பெஸ்ட்டில், நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இந்தியாவில் யோசிங்க. அப்போ உங்களோட ஃப்ரெண்டில் இந்தியன் ஆடியன்ஸ் இருக்காங்கன்னா, இந்தியன் ஆடியன்ஸில் மெஜாரிட்டி மக்கள் படிக்காதவங்க. ஸோ படிக்காத மக்கள்கிட்ட பேசும்போது லாஜிக்கலாக பேசலாம், லாஜிக்கலாக பேசி புரிய வைக்க முடியும். பட் அதை விட ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது ஒன்று உங்களோட கேரக்டர் வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், இல்லை எமோஷன் வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். அதான் எலெக்ஷன் டைமில் இல்லை மோஸ்ட் ஆஃப் தி பேர் என்ன பயன்படுத்துவாங்கன்னா எமோஷனை பயன்படுத்துவாங்க. அந்த எமோஷன் பயமாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம், இல்லை அந்த கேரக்டரை வந்து நேர்மையான கேரக்டரை காமிச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். இந்தியா மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்கிற ஒரு நாடு வந்து அங்கே இருக்கிற மக்கள் தொகையில் நிறைய பேர் படிக்காதவங்க இருப்பாங்க. அப்போ எல்லா டைமும் லாஜிக்கல் ரீசனிங் வந்து ஒரு பேச்சாளர் வந்து பேசுகிறாருன்னா அதான் மோஸ்ட் கரெக்டான ஸ்பீச். பட் அது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா, அதாவது இந்த 3 பேரும் வந்து ஒரு ஸ்டேஜில் நின்று பேசுகிறாங்கன்னா இந்த 3ஆள் இருக்கார்ல அவருக்கு மார்க்கு இல்லை ஓட்டோ கம்மியாக தான் இருக்கும். என்ன ரீசன்னா, லாஜிக்கல் ரீசனிங் ஸ்பீச்சை வந்து நீங்கள் கவனிச்சிட்டே இருக்கணும், லிங்க் பண்ணணும். அது ரொம்ப கஷ்டம். அதோட எமோஷன்ஸில் நீங்கள் ஒரு பாயிண்ட் சொன்னீங்கன்னா அதை விட எமோஷன்ஸாக நீங்கள் ஒன்று சொல்லும்போது அது ரொம்ப நேரம் மைண்டில் நிற்கும்ல. எஸ், இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச் பற்றி கொடுத்துருக்காங்களே, அந்த ஸ்பீச் வந்து அந்த 2வது ஸ்பீச், பியர் எமோஷனல் ஸ்பீச். அதாவது அவர் எங்கே போகிறாரோ அந்த ஊர் மக்கள்கிட்ட ஒரு பயத்தை உருவாக்குறார், ஒரு த்ரெட்டை உருவாக்குறார். காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டிங்கன்னா, அப்போசிஷன் பார்ட்டிக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, சோஷியல் ஜஸ்டிஸை கொண்டு வருவாங்க. சோஷியல் ஜஸ்டிஸ்னா என்ன, ரிசர்வேஷன். அப்போது முஸ்லீம்ஸ்க்கு வந்து ரிசர்வேஷன் கொண்டு வருவாங்க. எஸ்டிஸ், எஸ்சிஸ், ஓபிசிஸ். உங்களோட ரிசர்வேஷன் யாருக்கு போக போகுதுன்னா முஸ்லீம்ஸ்க்கு போக போகுது. இது என்ன பண்ணும், மக்கள் ஒரு பயத்தை உருவாக்குமா. செகண்ட் பாயிண்ட், காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டிங்கன்னா வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் கொண்டு வருவாங்க. அதாவது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வந்து எடுத்து இன்னொரு மக்களுக்கு கொடுப்பாங்க. காலங்காலமாக நம்ம கிட்ட இருந்த லேண்ட் வந்து இப்போ இன்னொரு மக்களுக்கு போக வாய்ப்பு இருக்குது. அப்போ சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற பேரில் காங்கிரஸ் என்ன பண்ண போகுதுன்னா, அது ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்குல்ல, நம்ம தனியாக வச்சிருக்கோம்ல, நம்மளோட இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டியை வந்து அதை எடுத்துக்கிட்டு மற்ற மக்களுக்கு கொடுத்துரும். அப்போ உங்களோட ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து போகாமல் இருக்கணும்னா நீங்கள் காங்கிரஸ்க்கு ஓட்டு போகக்கூடாது. உங்கள் லேண்ட் உங்ககிட்டே இருக்கணும்னா நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற ஒரு அச்சத்தை உருவாக்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடியோட ஸ்பீச் ஸ்ட்ராட்டஜி. இது பார்த்தாச்சு. இது ஸ்பீக்கர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தாச்சு. அடுத்து, ஒரு ஸ்பீக்கர் வந்து என்ன தான் பேசினாலும் மக்கள் ஓட்டு போடுறாங்களே, ஓட்டு போகிற ஒரு இண்டிவிஜுவல் வந்து இவருக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணுறாங்களே, எதை வச்சு முடிவு பண்ணலாம். தியரட்டிக்கலாக சொல்கிறேன், நான் வந்து இவருக்கு ஓட்டு போட்டால் என்னோட பொருளாதாரம் இருக்குல்ல அது இம்ப்ரூவ் ஆகுமா, அதாவது என்னோட பர்சனல் வெல்த் இருக்குல்ல அது அதிகமாகுமா. காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டால் என்னோட லேண்டை எடுத்துப்பாங்க, அப்போ என்னோட வெல்த் என்ன ஆகும், குறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ காங்கிரஸ் அவாய்ட் பண்ணணும், இப்படி தான் யோசிப்பாங்க. ரெண்டாவது, இவருக்கு நான் ஓட்டு போட்டால் என்னோட ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகுமா, என்னோட ஸ்டேட்டஸ் மெயின்டைன் ஆகுமா. ஸ்டேட்டஸ்னா சொசைட்டியில் உனக்கான பிளேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி ஓபிசி வச்சுக்கலாம், ஓபிசின்றது என்னோட ஸ்டேட்டஸ். அப்போது இவருக்கு ஓட்டு போட்டால் என்னோட ஸ்டேட்டஸ்க்கு பாதிப்பு ஏற்படுமா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ஓபிசியோட ரிசர்வேஷன் எங்கே போகும், முஸ்லீம்ஸ்க்கு போகும். அப்போ என்னோட ஸ்டேட்டஸ் என்ன ஆகும், குறைய வாய்ப்பு இருக்குது. அதையும் பார்ப்பாங்க. மூணாவது, பவர். நான் யாருக்கு ஓட்டு போட்டால் என்னோட அதிகாரம் அப்படியே இருக்கும், சொசைட்டிலே எனக்கு அதிகாரம் இருக்குல்ல அது மெயின்டைன் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியன் சொசைட்டியில் லேண்ட் தான் பவர். என்கிட்ட லேண்ட் இருக்குன்னா எனக்கு கீழே வந்து ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ லேண்ட் இருக்கிற வரைக்கும் எனக்கு அந்த சொசைட்டியில் பவர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இறந்து போயிடுறேன்னா என் லேண்ட் என்ன பண்ணுவேன், என்னோட அடுத்த குழந்தைக்கு இது வச்சிருவேன். அப்போது நான் இறந்து போனாலும் என்னோட அதிகாரம் வந்து லேண்ட் வழியாக அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும். அவன் வாழும்போது அங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவான், அதிகாரத்தோட பயன்படுத்துவான். அப்போ அந்த இன்ஹெரிட்டன்ஸ் ரைட் வழியா, அப்போ இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸ் வழியா அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்து அதிகாரம் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்குமே தவிர அதிகாரம் குறையாது. ஸோ நீயே இறந்து போனாலும் உன்னோட பவர் மட்டும் குறையாது, லேண்ட் வழியா அதனோட ஃபேமிலி கிட்ட போயிடும். அந்த பவர் வழியா நீ எந்த சொசைட்டியில் வாடுறியோ
அந்த சோஷியல் ஸ்ட்ரக்சரை இன்ஃப்ளூன்ஸ் பண்ண முடியும். அதனால தான் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இறந்து போனதுக்கப்புறம் லேண்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே நான் கவர்மெண்ட்டுக்கு எழுதி வச்சிடுறேன், இல்லை இந்த என்ஜிஓக்கு எழுதி வச்சிடுறேன் அப்படின்னு கொடுத்துருவாங்களே. என்ன காரணம்னா என்னோட பவர் திருப்பி மக்களுக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ உங்களுடைய கிளாஸ், ஸ்டேட்டஸ், பவர் இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கணும்னா பிஜேபி ஓட்டு போடுங்க. ஒருவேளை நீ காங்கிரஸ் ஓட்டு போட்டிங்கன்னா இது எல்லாமே உங்ககிட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு போயிடும். ஸோ இதுதான் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி ஸ்பீச்சோட சப்டெக்ஸ்ட். பட் ப்ராக்டிக்கலாக வச்சு பாருங்களேன், இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக வந்து ஒரு முஸ்லீமே வந்தாலும் ஓபிசி ரிசர்வேஷன் எடுத்துலாம் முஸ்லீம் தர முடியாதுல்ல. ப்ராக்டிக்கலாக அது பாசிபிளே கிடையாது. ஒரு முஸ்லீம் பிரைம் மினிஸ்டரே பண்ண முடியாதுல்ல, ஏன்னா அது வந்து மக்களுக்கு விரோதமானது. ஜுடிஷியரியுமே இது அக்செப்ட் பண்ணாதுல்ல. அப்புறம் ஏன் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து காங்கிரஸ் பற்றி பேசுறாங்கன்னா, ஒரு ஹேட்டட் ஸ்பீச் உருவாக்குறது, காங்கிரஸ் பார்ட்டி மேலே வந்து ஒரு வெறுப்பு உருவாக்குறது. காங்கிரஸ் வந்து ஈக்குவாலிட்டிலாம் பேசும், பட் அந்த ஈக்குவாலிட்டியே வந்து இந்தியாவுக்கு டேஞ்சரஸ். காங்கிரஸ் பிளான் ஃபார் ஈக்குவாலிட்டி இஸ் எ டேஞ்சரஸ் கேம், சேஸ் மோடி.